ஹாய் ஹலோ டேஸீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முதல் நீ முடிவு நீக்கான கண்டுபிடி. நம்ம லாஸ்ட்டாக இதோட முடிச்சிருந்தோம் அப்படின்னா இப்படி வந்துட்டு 2 பேருமே மீட் பண்ணியிருப்பீங்க ரொம்ப நாள் கழிச்சு. சில பல க்யூட்டான ரொமான்டிக் மூமெண்ட்ஸ் நடந்திருக்கும். கொஞ்சம் ஷை ப்ளஷி மூமெண்ட்ஸ் நடந்திருக்கும். அதை நினச்சி அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் ஜங்குக்கும் அது நினச்சிட்டு ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்படி ஹேன் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி எரியிற எண்ணெயில் வந்துட்டு எரியிற விளக்குல எண்ணெயை ஊற்றுற மாதிரி அவர் சில மொமெண்ட்லாம் விஷயங்களை சொன்னதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்து ரொம்ப நிறையா ஒரு மாதிரி ப்ளஷ்ஷியாக முடிச்சிருந்தப்ப எனக்கு அது ப்ளஷ்ஷாக இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரில. எனக்கு அந்த சீனை வந்துட்டு சொல்லும் போதே ஒரு மாதிரி எனக்கு வந்துட்டு நான் உங்களுக்கு அதை கரெக்டாக சொன்னேன்னான்னு தெரில. ஏன்னா எனக்கு டக்குன்னு அது இமேஜின் ஆனோடனே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஒருவேளை நான் அதை இமேஜின் பண்ணது தப்பாக பண்ணியிருந்தேனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் அதை எப்படியாவது உங்கள்கிட்ட கன்வே ட்ரை பண்ணுறேன். ஓகே, அவ்வளோதான். ஸோ நம்ம அப்படி முடிச்சிருந்தோம். இப்போ அதுலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் அர்ஜுன்லாம் எந்திரிக்கிற அவன் வந்துட்டு மாடு மாதிரி படுத்து தூங்கிட்டு இருக்கான். இந்த சைடு உங்களை காமிச்சாலும் நீங்களுமே தூங்கிட்டு தான் இருக்கீங்க. இனிமேல் என்னத்துக்கு எந்திரிக்கணும்? ஏன்னா அங்கே ஏர்லி மார்னிங்லாம் எந்திரிச்சு ஓடு 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 அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உயிரை வாங்கிட்டு இருப்பானுங்களா. இப்போ அதெல்லாம் தேவையே இல்லை. இன்னும் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது. அது வரைக்கும் நம்ம நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு ரொம்ப அமைதியாக தான் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருக்கீங்க. இந்த சைடு ஜங்குக் தான் அதே பார்க்குறாரு. சரி, பையன் தூங்கிட்டு இருக்கான் போல, இவனே இந்த தூங்கினாலும் அந்த பிள்ளை அப்படி தான் தூங்கும் அப்படின்னு நினச்சி அவரும் பெருசாக இது பண்ணிக்காமல் சாப்பிட்டு சமைச்சு சாப்பிட்டு அவர் வாட்டுக்கு இங்கே போயிட்டார். ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டார். ஆஃபீஸ் போகிறப்ப அவருக்குன்னா ஒரு மாதிரி ஆனந்தமாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் ஒரு இதில் அப்படின்ற ஒரு பெரிய சாதனை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அப்படியே தான் போயிட்டுருக்கும்போது வந்துட்டு இப்படி எல்லோரும் பார்க்குறாங்க. என்னது நம்ம சிடுமூஞ்சி சிஇஓ மூஞ்சில் சிரிப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி தான் ஒரு மாதிரி ஷாக்கிங்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இப்படி ஹேன் வந்துட்டு ரூமில் போய் உட்கார்றாரு. ரூமில் வரும்போது ஹேன் வந்துட்டு குட் மார்னிங் சார் அப்படின்னோடனே வாயா சொல்லம் தங்கம் அப்படின்ற மாதிரி அவர் மனசுக்கே நினச்சாலும் ஹேன் ரொம்ப நல்ல வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்னே தெரியும் சார், தேங்க்யூ அப்படின்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு சார் அப்படின்னோடனே என்னது அப்படின்னோடனே இல்லை அது எப்படி சொல்கிறது அப்படின்னோடனே வாயிலே சொல்லுங்க அப்படின்னே அவர் பார்க்குறாரு. ஐய அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இல்லை சார், அது நேற்றுக்கு நீங்கள் சொன்னீங்களே ஃபோனில் அப்படின்னே என்னது அப்படின்னே இல்லை சார் இன்க்ரிமெண்ட்டு அப்படின்னே ஆமாம் உண்மையாலே இன்க்ரிமெண்ட்டு போடுறீங்களா அப்படின்னே அப்படி பார்க்குறாரு. ஏன் நம்பிக்கை இல்லையா அப்படின்னு. இல்லை சார், ஆனந்தத்தில் நிறைய வார்த்தையை விடுவாங்க, அது செய்யணும்னு அவசியம் இல்லைல்ல, அதாங்க ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கு ஒரு வேளை செய்கிறீங்க அப்படின்னா சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு. இப்போ செய்யலைன்னா என்ன சொல்லுங்க அப்படின்னே செய்யலைன்னா ஒன்றும் இல்லை சார், பெருசாக எதுவும் கண்டுக்க மாட்டேன். அப்படியா, சரி சார், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன் அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாரு. ஏன்னா செய்யலைன்னா என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னோடனே அவர் மூஞ்சியே ஒரு மாதிரி பாவமாக போயிருக்குமா. சரி பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு இல்லை பண்ணுறேன் அப்படின்னே. சீரியஸாவா சார், 3 month இன்க்ரிமெண்ட் அப்படின்னோடனே ஆமாம் இன்க்ரிமெண்ட்டு தான் அப்படின்னோடனே. இன்க்ரிமெண்ட்னா இன்க்ரிமெண்ட்டு கிடையாது, 3 மாதம் சம்பளத்தை ஒரே தான் கொடுக்குறேன், இன்க்ரிமெண்ட் வேணால் ஏன் இன்க்ரிமெண்ட் வேணுமா அப்படின்னே. கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னே. சரி கொஞ்சம் பண்ணி பார்த்து இன்க்ரிமெண்ட் வேணால் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னே. பாஸ் எப்படின்னா வந்துட்டு நீங்கள் இன்னும் போஸ் கொடுங்க, நான் எடுக்கிறேன்னே. நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்காது, நீ ஃபோட்டோ எடுப்பியா அப்படின்னே. ஐயோ பாஸ் அப்படி அப்படி சொல்லவே இல்லை, நீங்கள் ஒன்றா இருக்கிறத நான் ஃபோட்டோ ஐயோ தப்பு சார், தப்பு என்ன மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னே. நீ அப்படி தானே சொன்ன அப்படின்னு. இல்லை சார் வேணாம் சார், எனக்கு இன்க்ரிமெண்ட்டே வேணாம் சார். நானே இல்லை சும்மா தான் சொன்னேன், நல்லா தான் இருந்துச்சு, நல்லா எடுத்துருந்தீங்களே அப்படின்னு. ஆமாம் சார், அதான் நான் சொன்னேன் நேற்று உங்கள் ஃபேஸில் ரியலான எமோஷன்ஸ் இருந்துச்சு, அதனால தான் அந்த ஃபோட்டோ நல்லா வந்துச்சு அப்படின்னு. ஏன் இப்போல்லாம் இல்லையானே. இல்லை சார், உங்கள் மூஞ்சில் அந்த எமோஷன் நான் அந்த டைமில் பார்த்தது எப்படி சொல்கிறது. நீங்கள் எங்களுக்கெல்லாம் சிஇஓ, இங்கே சிஇஓ ஆஃப் ஜியான் என்டர்பிரைசஸ், அதாவது நீங்கள் இங்கே சிஇஓவாக இருக்கீங்க, அவங்க மூஞ்சில் அந்த இது இல்லை. ஆனால் நீங்கள் அங்கே ஒயன் அவரோட ஹஸ்பண்டாக இருந்தீங்கன்னே.
என்ன சொன்னா அப்படின்னு, ஓ என் ஹஸ்பண்ட் அவங்க மேடம், ஓ மேடம் சொல்லும், மேடமோட ஹஸ்பண்டா? இல்லை இல்லை அப்படிலாம் கேட்கல. அப்போ ஏன்னு சொல்லும், மேடம் சொல்கிறா அப்படின்னு. மேடமோட ஹஸ்பண்ட் அந்த ஹஸ்பண்டா, இதுவும் கேட்க நல்லா தான் இருக்குது அப்படின்னு. என்ன பாஸ் ஒரு மாதிரி வெக்கப்படுற மாதிரி இருக்குது அப்படின்னே. ஆமாண்டா அப்படின்ட்டு, சரி சரி நீ சொல்லு வேலை சொல்கிறானே. அது என்ன சொல்லலாம் எப்படின்னே அப்படி பார்க்குறேன், என்னடா அதுக்குள்ளேயும் மறந்துட்டியானே. பாஸ் மறக்கிறது மனுஷத்தன்மை அப்படின்னே. சரிடா சொல்கிறா வேகமாக சொல்கிறேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு. என்ன மாதிரி பாஸ் இருக்குன்னு, இந்த ஈர வெங்காயம்லாம் சொல்கிறத விட்டுட்டு என்ன நினச்சி அதை சொல்லு அப்படின்னே. ஆ ஆ ஆ ஆ ஆ அது வந்துட்டு நீங்கள் அந்த இடத்துல ரியலாக எமோஷன் இருந்துச்சு. நீங்கள் அவங்களோட புருஷனா ஒரு மாதிரி லவ் பண்ணி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். லவ் பண்ணி ஃபீல் பண்ணிட்டு இருந்தியா அப்படின்னு. ஆமாம் பாஸ் அவங்க மூஞ்சில் தான் தெரிஞ்சு நான் பார்த்தேன் அப்படின்னு. நீ பார்த்தியா அப்படின்னு. ஆமாம் பாஸ் அப்பட்டமாக தெரிஞ்சுனோடனே. அப்பட்டமாக தெரிஞ்சா அப்படின்னு. ஆமாம் அப்புறம் அவளுக்கு தெரில அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி மனசுக்குள்ள நினச்சால. என்ன பாஸ் அப்படின்னே. இல்லை இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை தெரிஞ்சு அப்படின்னு. அஃப்கோர்ஸ் பாஸ் அப்படின்னு. அப்படின்ட்டு, ஏன் பாஸ் அவங்களுக்கு தெரிலன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களான்னே. இவர் டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு, என்னடா இவன் மனசுக்குள்ள நினைக்கிறதெல்லாம் சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பாஸ் அப்போ அதை தான் நினச்சிருக்கீங்க போலே அப்படின்னே. ஆமாண்டா உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன அப்படின்னே. அது இல்லை பாஸ் அவங்களுக்கு வந்துட்டு தெரியல, அவங்க வந்துட்டு உங்களை அந்த மாதிரி பார்க்கலையாட்டுக்கு இருக்கும் அப்படின்னே. என்ன மாதிரி பார்க்கலையா அப்படின்னு. ஹஸ்பண்டா அப்படின்னே. ஏன் நான் நான் புருஷன் தானே அப்படின்னு. இல்லை பாஸ் அது எப்படி சொல்கிறது, இப்போ நீங்கள் வந்துட்டு அவங்க நானே பார்த்துருக்கேன். நீங்கள் கல்யாணம் ஆன புதுசில் சிஇஓவாக தான் அவங்ககிட்டையும் போய் பிஹேவ் பண்ணுவீங்க. புருஷன்கிட்ட போய் புருஷன் மாதிரி தான் பிஹேவ். சாரி பாஸ் பொண்டாட்டிக்கிட்ட போய் பொண்டாட்டி என்ன இன்றைக்கி ரொம்ப ஜாம் ஆகுது. இருங்க பாஸ் இப்போ கரெக்டாக சொல்கிறேன். புருஷன் வந்து பொண்டாட்டிக்கிட்ட புருஷன் மாதிரி பிஹேவ் பண்ணணும். நீங்கள் போய் சிஇஓ மாதிரி கரெக்டாக சொல்லிட்டேன், சிஇஓ மாதிரி பிஹேவ் பண்ணிங்க. அதனால தான் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஆமாம் இவர் சிட்டு மூஞ்சி தானே அப்படின்னு தோணும். என்ன சொன்னால் அப்படின்னா, இல்லை பாஸ் அது எப்படி சொல்கிறது, நீங்கள் ஒரு மாதிரி கடுக்கடுன்னு இருப்பீங்களா அந்த மாதிரி அவங்க நினச்சனால அவங்க வந்துட்டு உங்களை மாதிரி புருஷன் மாதிரி பார்க்காம இருந்திருப்பாங்க. மேபி நீங்கள் சிரித்து பேசி இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தா மேபி பார்த்துருந்துருப்பாங்க அப்படின்னு. அப்படியா அப்படின்னு. அஃப்கோர்ஸ் அப்படின்னு. அது என்னடா அது என் கேரக்டர் அப்படியே மாறிடுச்சு அப்படின்னு. இவன் மட்டும் எப்படி வந்துச்சு அப்படின்னு. இப்போ அப்படின்ட்டு அவர் ஒரு மாதிரி காதை சொல்லிடுறா. என்ன பாஸ் லவ்வா அப்படின்னு. நீ மூடுறா அப்படின்னு. சரி இப்போ எப்படி அது இது பண்ணுறது அப்படின்னு. இப்போ எப்படி அவளை அந்த இதாக நான் ஃபீல் பண்ணுறது அவள் ஃபீல் பண்ணிக்கிறதுனால அதுக்கு நீங்கள் தான் சார் எஃபர்ட் போடணும் அப்படின்னு. அப்படியா அப்படின்னு. என்ன மாதிரி போடலாம் பாஸ் அதை கூடவா நீங்கள் யோசிக்க மாட்டீங்க அப்படின்னோடனே. சரி ரொம்ப அசிங்கப்படுத்தாத. எப்படி சொல்கிறது, அந்த லவ் தெரிஞ்சிச்சா அதனால 200% பாஸ். ஒருவேளை மேடம் வந்துட்டு நாங்கள் இப்போ தான் கொஞ்ச நாள் தான் அவங்க கூட இருந்தாங்க, அதனால் அவங்களுக்கு எந்த ஃபேஸ் யாருக்குன்னு தெரில போல். மேபி நாங்கள் வந்துட்டு ரொம்ப நாளாக அவங்க கூட ட்ராவல் பண்ணுறதுனால சிடுமூஞ்சி சரி சார் இன்னொன்னே அவர் என்ன மறைச்சி பார்க்குறாரு சிறுமூஞ்சின்னு சொன்னோடனே. இல்லை பாஸ் சிஓட மூஞ்சி எனக்கு தெரியும். அட் த சேம் டைம் நீங்கள் வந்துட்டு அன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு மேடமோட புருஷன் மூஞ்சில் இருந்தீங்க. அதனால வந்துட்டு எனக்கு ரெண்டுத்தையும் டிஃபர் பண்ணி பார்க்குற அளவுக்கு உங்களோட எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னே. அப்படின்னு அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஏன்னா ரொம்ப நாள் நீங்கள் ஒன்றா இல்லை 3 மாதம் தானே இருந்தீங்க ஒன்றா அப்படின்னு. ஆமாம் அப்படின்ட்டு. அப்போ என்ன பண்ணுறது, அதை வேறு எப்படி வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்காரு. சரி பாஸ் இன்னும் இன்க்ரிமெண்ட்டும் வரல, நீங்கள் கொடுக்குற போனஸும் இதுவும் வரலையே அப்படின்னோடனே. போ வரும் அப்படின்னோடனே. சரி பாஸ் ஏதாவது ஐடியா என்ன சொல்லுங்கள் அப்படின்னோடனே. சொல்கிறேன் அப்படின்ட்டு. சரி அப்படின்ட்டு ஏதோ சொல்ல வராது. அதுக்கப்புறம் சொல்லுங்கள் பாஸ் அப்படின்னே. இல்லை அப்படின்னே. சரி நான் போகிறேன் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அவர் யோசிக்கிறாரு, உண்மை தானே எப்பயுமே அவர் புருஷன் மாதிரி நடந்துக்கல, புருஷன் மாதிரி நடந்துக்காமல் எப்படி பொண்டாட்டி மாதிரி அவர் நடந்துக்குவான்னு சொல்லி வேறு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே தெரியாமல் அப்படியே வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. நம்ம எப்பயுமே நடந்துக்கலையோ
இல்லையே நம்ம அதுக்கு நல்லா டைமுக்கு என்ன நடந்துக்கிட்டோமா நடந்துக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நடந்துக்கிட்டோமே இல்லையா? அப்போ அப்படி நடக்க மாட்டாங்களா புருஷன் பொண்டாட்டிலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரே அவருக்குள்ளே பேசிகிட்டு இருக்காரு. நல்லா வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு பிள்ளைக்கு வந்துட்டு தெரியுது. ஓ அப்போ புருஷன் பொண்டாட்டினா இப்படி இருக்க மாட்டாங்க, எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா யோசிச்சுட்டே இருக்காரு. ஸோ வந்துட்டு அப்படியே தான் டேஸ் போகுது. ஃபைனல் தட் டே, அதாவது நீங்களும் அர்ஜுனும் வந்துட்டு டியூட்டி வந்துட்டு போகிற இது அப்படியே வந்துட்டு 2 பேரும் தனித்தனியாக கிளம்புறீங்க. ஜங்குக் வீட்டிலேருந்து இவன் கிளம்புறான், நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டிலேருந்து எப்படி கிளம்புறீங்க. அவன் வந்துட்டு அவன் பைக்கு கொண்டு வந்திருப்பான், அங்கேருந்து இது பண்ணி கொண்டு வந்துருந்துருப்பான். இங்கேருந்து நீங்கள் உங்கள் ஸ்கூட்டிலேருந்து அப்படி கிளம்புறீங்க. 2 பேருக்கும் வந்துட்டு டியூட்டி, அதாவது நீங்கள் 2 பேரும் ஒரே ரேங்க் கேடர் அப்படின்றனால வேறு வேறு ஸ்டேஷனுக்கு போயிடுவீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு வேறு வேறு ஸ்டேஷனில் அப்படியே இருக்கீங்க. அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி ஃபஸ்ட் டே போகிறோம், நல்லா கோயிலுக்கெலாம் போயிட்டு நல்லா இது பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு நீங்கள் பாருங்க. ஜங்குக்கு வந்து சொல்லியிருப்பார் இப்படி ஆல் த பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி விடிய கல்ல அப்படியே கேட்கும்போது ஒரு மாதிரி ஷையாக வருது. ஐயோ என்னடா இது அப்படின்ற மாதிரி ஷையான ஃபீலிங்கில் தான் வந்துட்டு போயிருந்துருப்பீங்க. இங்கே வந்துட்டு 2 பேருமே நீங்கள் சொல்லியிருப்பீங்க அர்ஜுன் ஃபோன் நீ கோயிலுக்கு போயிட்டு போ அப்படின்னே. அதெல்லாம் இல்லை வேணாம் சீன் இல்லை அப்படின்னே. கோயிலுக்கு போயிட்டு போனால் அவ்வளோதான் அப்படின்னோடனே சரி அண்ணி கோவப்படாதீங்க, கூல் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்துட்டு ஒரே கோயிலுக்கு தான் வந்துட்டு இருந்திருப்பீங்க. வந்து சாமி கும்பிட்டு 2 பேரும் தனித்தனியாக போயிருந்திருப்பீங்க. போயிட்டு அப்புறம் நல்லா அப்படியே வந்துட்டு ஃபஸ்ட்டே போகிறீங்க ஸ்டேஷனுக்கு. நிறைய வெளியே நிற்கிறாங்க வெல்கம் பண்ணுறதுக்காண்டி, புது ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்படின்றதுனால வெல்கம் பண்ணுறதுக்காண்டி நிற்கிறாங்க. அப்படியே வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே போகிறீங்க. ஆனால் அவ்வளோ நேரம் அமைதியாக இது ஒரு மாதிரி இதாக இருந்தது. உள்ளே போனேன் அப்படியே ஒரு மாதிரி ஃபேஸ் வந்துட்டு கம்பீரமாக ஒரு மாதிரி போல்டாக மாறுதா. அப்படியே வந்துட்டு அவங்களும் பார்க்குறாங்க புது ஐபிஎஸ் ஆஃபீஸர், அதாவது கமிஷனர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படியே வந்துட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. அப்படி போயிட்டு வெல்கம் அப்படி சொல்லிட்டு மாலையெல்லாம் போடுறாங்க, நிறையா வந்துட்டு வெல்கம் பண்ணுறாங்க. நீங்களும் வந்துட்டு சரி வாங்க அப்படி சொல்லிட்டு போகிறீங்க. போயிட்டு வந்துட்டு ஆஃபீஸுக்கு, அதாவது போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போகிறீங்க. இந்த சைட் இதெல்லாம் வந்துட்டு ஜங்குக்கு வந்து பார்த்துருந்துருப்பார். இப்படி நீங்கள் போகிறது ஃபஸ்ட் டைம், அதாவது அன்னைக்கு தான் வெல்கம் பண்ணுறதை பார்க்க முடில, இதையாவது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நீங்கள் சொல்லியிருப்பீங்கள அப்படி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைமுக்கெலாம் போயிடுவேன்னொடனே அவர் அங்கேயே வந்துட்டு கொஞ்சம் தள்ளி நிற்பார். அதுவும் இல்லாமல் இப்போ வரைக்குமே நீங்கள் முன்னாடியே ஓடையில் ஒன்றான்னு சொல்லியிருப்பீங்க, நான் வந்துட்டு உங்கள் ஒய்ஃப் அப்படின்றத நான் வெளியே காமிச்சிக்கிற மாட்டேன் அப்படின்னோடனே ஏன் என்ன இல்லை இப்படி நினைப்பாங்க, இதை வந்துட்டு எங்களுக்கு கேட்டாங்கன்னு கூட நான் சொன்னேன்லன்னே. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்னடா ஒய்ஃப்னு வெளியே சொல்லிக்க மாட்டாங்கன்னு. அதுக்கப்புறம் இருந்தாலும் அவங்க சொல்கிற பாயிண்ட்டும் புரியுது அப்படின்றனால சரி ஓகே அப்படின்ட்டுருவாங்க. இதே வந்துட்டு ஒருவேளை ஹஸ்பண்டாக இருந்தால் நல்லா பக்கத்துலேயே இருந்து பார்த்துருந்துருக்கலாம். ஏதோ ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்றனால தள்ளி நின்று பார்த்துட்டு அவர் போயிருப்பார். கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு உங்கள் ஃபேஸில் வந்துட்டு அந்த போல்ட்னஸ் வரும்ல, அதெல்லாம் பார்ப்பார். பரவாயில்லையே நம்ம பொண்டாட்டிக்கு இதெல்லாம் வருமா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்த்துட்டே வந்துட்டு அவர் வாட்டுக்கு சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டுருப்பார். அப்போ வந்துட்டு இப்படி அர்ஜுன் கால் பண்ணுறாங்க, எங்கடா இருக்கணுன்னே. போயிட்டுருக்கேன் அப்படின்னே. சரி அப்படின்னு சொல்லிட்டு இரு நானும் வரேன் அப்படின்னோடனே எங்கே வரானே, ஸ்டேஷனுக்கு தான் அப்படின்னே. எதுக்குன்னொடனே என் தம்பி போலீஸ் ஆக போகிறான்ல அதுதான் பார்க்குறதுக்குன்னே. அடே அண்ணா நான் ஆக போகிறத பார்க்குறதுக்காடா நீ வர அப்படின்னே. ஆமாம் அப்படின்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஸ்லோவாக போய்ட்டுருக்கும்போது போகிற வழியில் 2 பேரும் மீட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அர்ஜுன் வந்துட்டு போகிறாங்க. இவனு ஜங்குக்கும் அப்பயுமே தள்ளி தான் நிற்கிறான். கேட்டிருப்பான் வாடா அப்படின்னோடனே இல்லை தெரியும்ல விஷயம் அப்படின்னே. என்ன அப்படின்னே இப்படி ஏன்னு சொன்னால் என்னோடய பேரை யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன், நீ அப்படியே அதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னோடனே. அர்ஜுனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னடா அப்படி அண்ணன் பக்கத்தில் நின்று நம்மளை இவ்வளோ தூரம் ஆக்கி கொண்டு வந்துமே பக்கத்தில் நிற்க முடியாத மாதிரி ஒரு நிலமை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைண்ணே அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, இல்லை இப்போ அதான் கரெக்டாக இருக்கும், அவர் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தம்பியும் பக்கத்தில் நின்று பார்க்க முடியல, பொண்டாட்டி இதையும் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் வெளியே அவங்கக்கிட்ட காமிச்சிட்டோம்னா அவங்களும் ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவர் வெல்கம் வர்றதை பார்க்கும்போது இவருமே வந்துட்டு எப்படி பார்த்துருப்பாருன்னா, தம்பி துருன்னு இருந்த பையனில் இப்போ வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி போல்ட்டாக போயிட்டு அப்படி ஒரு மாதிரி ரொம்ப ஃபேஸ் பண்ணும்போது இப்படிலாம் உனக்கு இருக்க தெரியுமாடா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆச்சரியப்பட்டு என் தம்பி அப்படின்ற மாதிரி ரொம்ப பெருமையாக ப்ரௌடாக தான் பார்த்துட்ருப்பாரு. அதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் லைட்டாக
எல்லாரையும் போக விட்டுட்டு, அதாவது போலீஸ் ஆஃபீஸரில் மாலை போட்டிருப்பாங்கள்ல, அவங்கள எல்லாத்தையும் போக விட்டு அர்ஜுன் வந்து கடைசியாக தான் போயிருப்பான். போகிறப்போ வந்துட்டு இப்படி திரும்பி பார்க்கும்போது ஜங்குக்கு வந்துட்டு டேய் சரி அப்படின்ட்டு பாய் அப்படின்னு சொன்னோடனே இவனும் வந்துட்டு பாய் அப்படின்ட்டு கையை மட்டும் தூக்கி காமிச்சோன்னே அதுக்கப்புறம் வந்துட்டு உள்ள போயிடுவாங்க. ஜங்குக்கு வந்துட்டு இப்படி ரொம்ப சந்தோஷமாக அப்படியே ஆஃபீஸ் போயிட்டுருப்பாரு. இப்படியே தான் உங்கள் டேஸ் போகும். லைக் ரொம்ப வந்துட்டு ஆஃபீஸ் டியூட்டி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒர்க் இருக்கும். ஃபீல்டு ஒர்க் பார்ப்பீங்க, இந்த ஒர்க் பார்ப்பீங்கன்னு ரொம்ப அப்படி ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டாக தான் போயிட்டே இருக்கும். இதில் வந்துட்டு அப்பப்போ டைம் கிடைக்கிறப்போ வந்துட்டு அர்ஜுன்கிட்ட வந்துட்டு நீங்கள் ஃபோனில் பேசுவீங்க, ஜங்குக்கிட்ட பேசுவீங்க. ஆனால் மீட் பண்ணிக்கவே இல்லை. ஒரு 1 வீக் கழிச்சு டியூட்டி போட்டு இன்னும் ஒரு தடவை கூட போய் நீங்கள் மீட் பண்ணவே இல்லையா? உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஒரு தடவை மீட் பண்ணியிருக்கலாம் 2 பேரை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இருந்தாலும் இங்கே டியூட்டியே போட்டு சக்கையாக புளிகிறாங்களே, அதனால வந்துட்டு அங்கே போய் மீட் பண்ணவும் முடியல. சேம் சிச்சுவேஷன் தான் அர்ஜுனுக்கும். அவனுக்குலாம் என்னடா அது இந்த பாடாக இருக்குது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நிறையா உங்கள்கிட்ட வந்துட்டு வர்றது எப்படின்னா கேஸ் வரும். பட் வந்துட்டு ரொம்ப அடிதடி கேஸெல்லாம் வந்துட்டு உங்களை பிரித்து விட மாட்டாங்க. நீங்கள் ஓரமாக நின்று பஞ்சாயத்து தான் பண்ணுவீங்க. ஆனால் இங்கே வந்துட்டு அர்ஜுனை வந்துட்டு ரொம்ப பயங்கரமாக சண்டை வருதா, பிரித்து விட இவரும் போகிறாரு. உங்களை வந்துட்டு சரி நீங்கள் வேணாம் மேடம் நாங்களே பிரித்து விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஓரமாக நிற்க வச்சுருவாங்க. ஆனால் இங்கே அர்ஜுன் கேஸில் அப்படி இல்லை, அவரும் வந்துட்டு பிரித்து விடணும் அப்படின்றனால பயங்கரமாக ஃபன்னியாக தான் போயிட்டுருக்கு அவர் சைடு. இருந்தாலும் அவர் ரொம்ப அப்படியே எக்ஸாஸ்டாக ஐயோ கடவுளே எப்படா விடுவீங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு டெய்லி டியூட்டி முடிச்சுட்டு போகும்போது அப்படியே பேனை வந்துட்டு வீட்டில் தான் போய் படுப்பார். இப்போ வந்துட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 3 டேஸ்லேயே வந்துட்டு அவனுக்கு கோட்ரஸ் கொடுத்துருப்பாங்களா, அங்கே போயிட்டா. ஏன்டா இங்கே இருக்க வேண்டியதானே? இல்லை நான் இருக்கட்டும் அங்கே போகிறேன் அப்படின்னா. ஏன் அப்படின்னே இல்லை அது எப்படி சொல்கிறது, இன்னும் கொஞ்ச நாளில் எப்படியே வந்துட்டு நீயும் அண்ணியும் வந்துட்டு ஒன்று சேர்ந்துருவீங்க அப்படின்னோடனே அடேங்கப்பா சரி அதனால பெரிய மனுஷன் நீ வெளியே போறியா அப்படின்னோடனே ஆமாம் கொஞ்சம் வெளியே போனால் தானே நம்மளுக்கு மரியாதை, நீயே வெளியே போட ஐயோக்கிய ராஸ்கல்னு துரத்தி விட்டேன்னா நான் அப்புறம் எங்கே போகிறது அந்த நேரத்துக்கு, அதனால தான் அப்படின்னோடனே ஒன்றும் அவ்வளோ சீன்லாம் இல்லை அப்படின்னோடனே இல்லை நான் அப்படிலாம் இல்லை சும்மா சொன்னேன், எனக்கு இங்கேருந்து வந்து அப்படியே அசதியாக சாகுற மாதிரி இருக்கணும்னு என்னாச்சுறானே. ஐயோ நான் ரொம்ப பாடாக படுத்துறாங்கன்னொடனே நீ தானே ஆசைப்பட்டேன்னே. இல்லை நான் வேலையை வந்துட்டு குறை சொல்லலை, அலைஞ்சிட்டு வர்றது அங்கே நடக்கிறது அதெல்லாம் ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது அப்படின்னே. அதனால் பக்கத்தில் வேணால் வீடு பார்த்துற வாடனே. இல்லை நான் குவார்ட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னே. என்னடா இவ்வளோ நாள் நீ கூட இருந்தா இப்போ நீயும் போறியா அப்படின்னே. நான் அடேங்கப்பா என்கிட்டலாம் அம்பிட்டு பாசமா, அங்கே ஊரில் இருக்கும்போதெல்லாம் பேசக்கூட மாட்டேன், நாய் மாதிரி கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னே. என்னடா அதுக்காண்டி பாசம் என்ன ஆயிருமான்னு அதேங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்னே. எனக்கும் கஷ்டமாக தான்டா இருக்குது, அங்கே ரொம்ப அலைச்சலாக இருக்குது, வண்டியில் என்னால் போயிட்டு வர முடியல அப்படின்னே. சரி பார்த்து போயிட்டு வா, சமைக்க சாப்பாடலாம் அப்படின்னே. இல்லை ஹோட்டலில் தான் பார்த்துக்கணும் அப்படின்னே. ஏன்டா அப்படின்னு. இல்லை சரி நான் யாராவது பார்த்துக்கிறேன் அங்கே பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட அப்படின்னோடனே. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பொண்டாட்டியும் இல்லை, தம்பி கொஞ்ச நாள் கூட இருந்தான் அவனும் இல்லை அப்படின்னும்போது ஒரு மாதிரி தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ தான் அவருக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே சுற்றி ஃபேமிலி இருக்கும், ஃபேமிலியில் தான் இருப்பார். இப்போ வந்துட்டு தனியாக இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால் வந்துட்டு ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுட்டு சரி போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ தான் ரொம்ப நாளாக வந்துட்டு அந்த கேரக்டரை காட்டவே இல்லைன்னு நினைக்கிறேன். யாருன்னா ஜங்குக்கோட அம்மா கேரக்டர் என்ன பண்ணுறாங்க ஏது எப்படின்னு யோசிக்கலாம். ஸோ என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இவர் வந்துட்டு இப்படி பாஸ் ஆகிட்டாங்க, அதாவது ட்ரைனிங் போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே வந்துட்டு என்ன பண்ணிப்பாருன்னா கொஞ்ச நாள் வந்துட்டு விட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் அம்மா ஏன்னா இவங்க ரொம்ப அடுத்து கொஷின் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன பண்ணுறா அவள், என்ன பண்ணுறா இவன் என்ன பண்ணுறான், என் பிள்ளை என்ன பண்ணுறானோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொஷின் கேட்டே இருக்கும்போது பயமாக ஆரம்பிச்சிருச்சு, ஒருவேளை மாட்டிக்கிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் என்ன பண்ணுவார், ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வீட்டுக்கு வந்திருப்பார். என்னடா நீ மட்டும் வந்திருக்கானே. இல்லைம்மா ஆஃபீஸ் வேலையாக தான் வந்தேன் அப்படின்னு. அப்போ அவளை கூப்பிட்டு வந்திருக்க வேண்டியதானே, நீ மட்டும் தனியாக இதுக்கு அலையிறானே. அதை தான்மா கேட்குறேன், நான் மட்டும் தானே என் வேலை தானே, எதுக்கு அவளை கூப்பிட்டு வரணும்னு நான் அங்கேயே விட்டு வந்துட்டேன் அப்படின்னே. சரிம்மா சரி 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 அப்படின்ட்டு. இல்லைம்மா இப்படி யோசிச்சே நீங்களும் எவ்வளோ நாள் தான் வீட்டிலே தனியாக இருப்பீங்கன்னே, அதுக்கு அப்படின்னே அதான் அவங்கள வந்துட்டு டூருக்கு வந்துட்டு அமுச்சிடலான்றேன்னே. எனக்கு அதுக்குப்பா வயசான காலத்தில் அதெல்லாம் வேணாம், சும்மான்ட்டு தேவையில்லாத செலவுனே. அம்மா காசு வந்து இன்றைக்கி வரும் நாளைக்கு போகுமா, நம்ம வந்துட்டு சுற்றி பார்க்குறதுக்கு எவ்வளோ இருக்குது, அதனால அப்படின்னே. போயிட்டு வாம்மா உனக்கு டிக்கெட் போட்டேன்னொன்னே. எனக்கு எதுக்குப்பா டிக்கெட்டு, அதெல்லாம் வேணாம்ப்பா நான் வீட்டிலே எனக்கு வேலை ஊர்பட்ட வேலை இருக்கணுன்னே.
இல்லைம்மா போயிட்டு வாங்க, அதனால் என்ன இருக்குது. நானும் யோசித்தேன், என் கூட இருக்க நிறைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்லாம் வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வெளியூருக்கு அனுப்பிச்சுடுவாங்க. எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அவங்களாம் அமுச்சு விட்றாங்களே, நம்ம அம்மா கஷ்டப்பட்டாங்க நம்மளுக்காண்டி, நான் அமுச்சு விட முடியாமல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குமானே. இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு, இல்லைம்மா நான் உங்களுக்கு டிக்கெட் போட்டு நீங்களும் அப்பாவும் வெளியூர் போயிட்டு வாங்க அப்படின்னே. எதுக்குப்பா அப்படின்னே. இல்லைம்மா போயிட்டு வாங்கம்மா, எனக்கு ஒரு மாதிரி இதாக இருக்குது, நம்ம அம்மாவை வந்துட்டு இப்படி டார்ச்சர் பண்ணுறோம்மா, வீட்டு வேலையெல்லாம் போட்டு டார்ச்சர் பண்ணுறோமான்னு தோணுதும்மா, அதாம்மா நீ போய் உனக்கு எங்கே போகணுமோ நீ போயிட்டு வாம்மா அப்படின்னோடனே. அவங்க அம்மாவுக்குள்ள சந்தோஷம், சரி நம்ம பையன் நம்ம மேலே இவ்வளோ பாசம் காட்டுறாரு அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். உண்மைதான் பாசம் காட்டுறாரு, ஆனால் அந்த பாசத்துலேயே ஒரு சுயநலம் இருக்குது, இவங்க 2 பேரும் மாட்டிக்கக்கூடாதுன்றதுக்காண்டி இப்படி ஒரு விஷயத்த வந்துட்டு பிளான் பண்ணியிருப்பார். ஸோ அதனால் வந்துட்டு நிறைய ஊருக்கு டிக்கெட் புக் பண்ணி விட ஆரம்பிச்சிருவார். இப்படி ஒரு ஊருக்கு டிக்கெட் புக் பண்ணுறாருன்னா ரொம்ப நாளுக்கு வந்துட்டு அங்கே ஸ்டே பண்ணியிருக்கிற மாதிரி, நிறைய இடத்த சுற்றி பார்க்குற மாதிரி ஒரு கைடு ஏற்பாடு பண்ணி அமுச்சு விட்டே இருப்பார். அதனால தான் அப்படி அமுச்சு விட்டனால தான் வந்துட்டு இவர் ரொம்ப நாள் ஃப்ரீயாக இருந்திருக்க முடியும், இப்படி கொஷின் கேட்டிருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது வருவாங்க போவாங்க, கொஞ்ச நாள் வீட்டில் தங்குவாங்க, ஊருக்கு வந்துட்டு திரும்ப வந்துட்டு இன்னொரு ட்ரிப் போடுவார். ஏன்ப்பா அசதியாக இருப்பாங்கன்னா, இல்லைம்மா போயிட்டு வாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சந்தோஷம். நிறைய இடத்த சுற்றி ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு மாதிரி இப்படி இருக்கே, காசு செலவு பண்ணுறோமோ, இதாக இருக்கே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நிறைய இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண அவங்களுக்கு ஒரு மாதிரி ஜாலியாக பிடிச்சிருக்குமா, அவங்களும் அடுத்தடுத்த ட்ரிப்புக்கெலாம் வந்துட்டு ரொம்ப எதுவுமே கேட்காம போயிருந்துருப்பாங்க. இப்படி போக வரும்போது தான் வந்துட்டு ஒரு மீட்டிங் அப்போது ஜங்குக்கோட அப்பா எப்படி அங்கே வந்திருப்பாருன்னா, இப்படி ட்ரிப் போயிட்டு வந்திருப்பாங்க. அடுத்தே வந்துட்டு இங்கே வந்துருந்துருப்பார் அவர். ஏன்ப்பா நீங்கள் நான் பார்த்துக்கிறேன்னு. இல்லை நானும் வரேன், அவங்க என்னையும் தானே கூப்பிட்ருக்காங்க, ஸோ அதனால தான் நான் வரேன்னு. இல்லை இப்போ தான் போயிட்டு இருந்தீங்கன்னொடனே, இல்லைப்பா அதெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அசதியாக தான் வந்திருந்திருப்பார். ஸோ இப்படியே தான் வந்துட்டு சமாளிச்சிருந்துருப்பார். ட்ரிப்பு அமுச்சு விட்டு ட்ரிப்பாக அமுச்சு விடுவார். வேர்ல்டு ட்ரிப்பாக போயிட்டு வாங்க, மலேசியாவாக போயிட்டு வாங்க, கோயிலாக அமுச்சு விட்ருந்துருப்பார். ஸோ அதனால் வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இருந்திருக்காது. இப்படி தான் வந்துட்டு தப்பிச்சிருந்துருப்பாங்க. இப்போ வந்துட்டு ஆல்மோஸ்ட்டு இந்தியா லெவலில் எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்துருந்துருப்பாங்க. அடுத்து எல்லாத்தையும் போயிட்டு இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் போனோடனே, அடுத்து எங்கேம்மா போகிறீங்கன்னொடனே அவங்களுக்கு இப்போ ஜாலியாக ஆரம்பிச்சிருச்சு. வேர்ல்டு டூர் அப்படின்றனால இந்த ஊருக்கு என்ன போடுறியாப்பா அப்படின்னே. அவருக்கு சந்தோஷம், அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு போடுறேம்மா அதில் பிரச்சனையே இல்லை. அந்த தங்கச்சி ஹாஸ்டல் சேர்த்து விட்டுருந்துருப்பாரு. ஏன்னா இது மட்டும் இங்கே இருந்தால் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையை தனியாக ஹாஸ்டல் சேர்த்து விட்டுருந்துருப்பாரு. ஸோ இப்படியே தான் வந்துட்டு எப்படியோ சமாளித்து இப்படி தப்பிச்சு வந்துட்டு வாழ்க்கை போயிட்டு இருந்திருக்கும் அவருக்கு. அப்புறம் டெய்ஸிஸ் இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நம்பணும், இதெல்லாம் நம்ம இது எஃப்எஃப்னா என்ன, ஃபேன் ஃபிக்ஷன், நடக்காததை நடக்க வைக்கிறதுக்கு பேர் தான் ஃபிக்ஷனேவும். ஸோ நம்புங்க. எனக்கு ஏதோ வந்துட்டு சொன்னதுக்கப்புறம் இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நம்பி தான் ஆகணும். டெய்ஸி சார் தான் நம்பணும். டாட். ஸோ பேக் டு த ஸ்டோரி. அப்படியே தான் டேஸ் போகுது. அர்ஜுன் வந்துட்டு அவன் வேலையை பார்த்துட்ருக்காங்க குவார்ட்டர்ஸில். அங்கே வந்துட்டு சமைக்கிறதுக்கு ஒருத்தவங்கள வந்துட்டு கூப்பிட்டு வந்து வச்சுருந்துருப்பான். ஸோ அவங்க அப்பப்போ வந்து சமைச்சு கொடுப்பாங்க. நீங்கள் சமைச்சு வச்சுட்டு போயிருங்கக்கா, நான் வந்துட்டு எப்போ சாப்பிட்றேனோ அது சூடு பண்ணி சாப்பிட்டுக்கிறேன்னே. அவங்களும் சமைச்சு வைப்பாங்க. சம்டைம்ஸ் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு போயிடுவாங்க. வீட்டை மட்டும் அப்பப்போ மெயின்டைன் பண்ணுவாங்க. நீங்கள் வாரத்துக்கு 2 நாள் வந்துட்டால் போதும்க்கா அப்படின்ட்டு அவங்களும் வந்துடுவாங்க. இவன் வந்துட்டு நல்லா சம்பளம் கொடுப்பான். நம்மளுக்காண்டி வந்துட்டு எப்போயாவது அவங்க வந்துட்டு சில நேரம் வந்துட்டு அவங்க சம்பளம் கொடுக்குறனால நைட்டுக்கு கூட வந்துட்டு சுட சுட செஞ்சு கொடுத்துட்டு போவாங்களா, அதனால் வந்துட்டு இவன் நல்லாவே சம்பளம் கொடுத்து நல்லா பார்த்துக்குருவான். ஏன்னா நம்மளுக்காண்டி வந்துட்டு ஒத்தாளுக்கு நல்லா பண்ணி கொடுப்பாங்க, ரொம்ப நல்லா பண்ணி கொடுப்பாங்களா, அதனால் வந்துட்டு இவன் நல்லா பார்த்துக்குருவான். அதுக்கப்புறம் இந்த சைடு நீங்கள் தான் எனக்கு எதுக்குன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாடகை வருவீங்க. சில நேரம் சோறு மட்டும் அப்படியே வந்துட்டு குக்கரில் வச்சுட்டு நீங்கள் வாடகை சும்மா தாளித்த சாதமாக 1 பாட் ரெசிபியாக நிறைய செஞ்சு சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. சில நேரம் வெளியே வரும்போது அப்படியே சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து அப்படியே பேன் படுத்துருவீங்க. அதுக்கப்புறம் இந்த சைட் ஜங்குக்கு வந்துட்டு அவர் லைஃப் எப்படி போகுது. சம்டைம்ஸ் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசுவார், எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு. ரொம்ப வேலை டயர்டாக இருக்குங்கன்னே, அதெல்லாம் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு. ஆனால் எனக்கு ஒன்றும் பெருசாக கவலைலாம் இல்லை. நம்ம ஆசைப்பட்டு செஞ்சால் அது எதுவுமே டயர்ட் தெரியாதுன்னு அப்படி தான் போயிட்டுருக்கணும் அப்படின்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அர்ஜுன்ட்டையும் பேசுவாங்க. நீங்கள் 2 பேரும் அர்ஜுன் நீங்களும் பேசுவீங்க. இதே தான் வந்துட்டு உங்கள் டேஸ் போகும். ஸோ எனக்கு அவ்வளோதான். இதோட நம்ம இந்த எபிசோட முடிச்சுக்கலாம். ஸோ எனக்கு எப்படி போச்சு அப்படின்ட்டு தெரில, நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையான்னு தெரில. ஒரு மாதிரி இந்த எபிசோடு வந்துட்டு அடுத்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுறதுக்காண்டி கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும்.
கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஓகே, பிடிச்சிருந்தா பாருங்கள். நல்லா இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்ஸ்டாவில் வந்துட்டு டிஎம் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். அப்புறம் யூஸ் ஹெட்ஃபோன்ஸ், அதுவும் வந்துட்டு கொஞ்சம் சவுண்ட் வச்சு கேளுங்க. அதுக்கப்புறம் ஜஸ்ட் அ ஸ்டோரி, டோன்ட் பி அடிக்ட், ஜஸ்ட் இமேஜின். அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஓகே, பை பை டேஸீஸ்.